ஸ்ரீ காசி காண்டம் 16ஆம் அத்தியாயம். சுக்கிர உலகம். பணியாளர்கள் கூறியதாவது: மிகுந்த அறிவாற்றல் கொண்ட சிவசர்மனே, இது சுக்கிரனின் அற்புதமான உலகமாகும். தானவர்கள் மற்றும் தைத்தியர்களின் குருவான கவி இங்கேயே இருக்கிறார். அவர் தாங்க இயலாத போதிலும் 1000 ஆண்டுகள் அரிசி உமிகளை எரிப்பதன் புகையை உள்ளெழுத்தார். மேலும் ஒரு பெரிய தவம் செய்தார். இதன் மூலம் அவர் மிருத்யு சஞ்சீவினி, அதாவது இறந்தவர்களை உயிர்ப்பிக்க உதவும் என்ற பெரிய வித்தியை பகவான் சிவபெருமானிடமிருந்து பெற்றார். தேவர்களின் குருவுக்கு கூட இந்த கடினமான வித்தியை தெரியாது. மிருத்யுஞ்சயன், சிவபெருமான், ஸ்கந்தன், கணேசர் மற்றும் பார்வதி ஆகியோரை தவிர வேறு யாருக்கும் இது தெரியாது. சிவசர்மன் கூறினார்: சுக்கிரன் என்று நன்கு அறியப்பட்ட இவர் யார்? இந்த உலகம் யாருடையது? அவர் சிவபெருமானிடமிருந்து மிருத்யு சஞ்சீவினி வித்தியை எவ்வாறு பெற்றார்? தேவர்களே, உங்களுக்கு என் மீது அன்பு இருந்தால் இதை எனக்கு கூறுங்கள். பின்னர் அந்த 2 தேவர்களும் சுக்கிரனின் மகத்தான கதையை அவருக்கு கூறினார்கள். அதை கேட்டதும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அகால மரணம் ஏற்படாது. ஆவிகள், பேய் மற்றும் காட்டேரிகள் மீது அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது. அந்தகனுக்கும் அந்த கைபரினுக்கும், அதாவது சிவபெருமானுக்கும் வெல்ல முடியாத கிரிவியூக மலை வடிவில் உள்ள படை அணி மற்றும் வஜ்ரவியூக இடி வடிவில் உள்ள படை அதிபதிகளுக்கு இடையே ஒரு பெரிய போர் நிகழ்ந்தபோது அந்தகன் போர்க்களத்தை விட்டு வெளியேறி சுக்கிரனை அணுகினான். தேரிலிருந்து இறங்கிய அவர் இவ்வாறு கூறினார்: புனிதமான பகவானே, தம்மை சார்ந்த ருத்ரர் மற்றும் உபேந்திரர், ஸ்ரீ மகாவிஷ்ணு முதல் அவர்களை பின்பற்றுபவர்களுடன் கூடிய தேவர்களை புல் கத்திகள் போன்ற முக்கியமற்ற புல் கத்திகளுக்கு சமமாக கருதுகிறோம். குருவே, தமது அருளால் சூரர்கள், யானைகள், சிங்கங்கள் மற்றும் கருடர்களின் பாம்புகளைப் போல எங்களை பார்த்து அஞ்சுகிறார்கள். தைத்தியர்களும் தானவர்களும் பிரமத படைகள் சிதறடித்து வெப்பத்தால் துன்பப்பட்டு ஒரு சுழலில் நுழைபவர்களைப் போல உடைக்க முடியாத, அதாவது வெல்ல இயலாத வஜ்ர வியூகத்திற்குள் நுழைந்தனர். பிராமணரே, தங்களை அடைக்கலம் தேடிய பிறகு நாங்கள் மலைகளைப் போல நிலையாக இருக்கிறோம். தேவேந்திரனுக்கு எதிரான இந்த பெரிய போரில் அச்சமின்றி நகர்கிறோம். எங்கள் மனைவியர் மற்றும் மகன்களுடன் சேர்ந்து மிகுந்த நம்பிக்கையுடனும் நெருங்கிய நெருக்கத்துடனும் உங்கள் இனிமையான பாதங்களை இரவும் பகலும் நாங்கள் சேவிக்கிறோம். பிராமணரே, தம்மை நாடி வந்த எங்கள் அனைவரையும் பாதுகாப்பதில் மகிழ்ச்சி அடைவீராக. பிரமதர்கள் பயங்கரமான செயல்களை செய்து தாக்கப்படுவதை காணுங்கள். அவர்கள் மரண கடவுளைப் போல எங்கள் வீரர்கள் போன்றவர்கள் தாக்குகிறார்கள். ஹுண்டன், துகுண்டன், ஜம்பன், குஜம்பன், பர்க, கார்த்வஸ்வனன், விபாகன், பார்கஹாரிகன் மற்றும் வீர சந்திரதாமனர் துணிச்சலான தேவர்களை கிழித்தெறிந்தனர். அவர்கள் அனைவரும் திராவிடர்களால் கொல்லப்பட்டு சந்தன மரங்களைப் போல வீழ்த்தப்பட்டனர். 1000 ஆண்டுகளாக நெல் உமிகளின் புகையை சுவாசித்த பிறகு நீங்கள் பெற்ற சிறந்த வித்யாவிற்கான பயன்பாட்டு சோதனையின் நேரம் இப்போது வந்துவிட்டது. தைத்தியர்களை நீங்கள் உயிர்ப்பிக்க முடியும் என்பதே உங்கள் வித்யையின் பலன். அனைத்து பிரமதர்களும் இவர்கள் உங்களால் உயிர்ப்பிக்கப்படுவதை காணட்டும். பிருகுமுனிவரின் வழி தோன்றலான அந்தகரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பிருகுமுனிவரின் வழி தோன்றலான முனிவர் சிறிது புன்னகைத்து தானவர்களின் தலைவரிடம் கூறினார்: தானவர்களின் தலைவரே, நீங்கள் கூறிய அனைத்தும் உண்மைதான். உண்மையில் தானவர்களுக்காகவே நான் இந்த வித்யையை பெற்றுள்ளேன். 1000 ஆண்டுகளாக நெல் உமிகளின் தாக்குதல் புகையை சுவாசித்த பிறகு அனைத்து உறவினர்களின் மகிழ்ச்சிக்கு உகந்த இந்த வித்யை ஈஸ்வரரிடமிருந்து பெறப்பட்டது. இந்த வித்யையின் மூலம் போரில் பிரமதர்களால் சிதைக்கப்பட்ட, அதாவது கொல்லப்பட்டவர்களை உலர்ந்த பயிர்களை உயிர்ப்பிக்கும் மேகத்தை போல நான் உயிர்ப்பிப்பேன். அரசரே, இந்த முகூர்த்தத்திலேயே தானவர்கள் நோய்களிலிருந்து விடுபட்டு, காயங்களிலிருந்து விடுபட்டு, உறங்கிய பிறகு எழுந்திருப்பது போல் நீங்கள் காண்பீர்கள். தானவர்களின் தலைவனிடம் இதை கூறிய பிறகு கவி, அதாவது சுக்ராச்சாரியார் வித்யை மந்திரம் ஓதினார். அவர்கள் தானவர்களின் அனைவரையும் மரியாதையுடன் தங்கள் ஆயுதங்களை உயர்த்தி எழுந்தார்கள். நல்ல மனிதர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட வேதங்களைப் போல, அல்லது சரியான நேரத்தில் மேகங்களைப் போல, அல்லது மிகுந்த நம்பிக்கையுடன் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பண பரிசுகளைப் போல
பெரும் ஆபத்து நேரத்தில் அவர்கள் எழுந்தார்கள். அந்த பெரிய அசுரர்களையும் துகுண்டனையும் மற்றவர்களையும் மீண்டும் உயிர்ப்பித்ததை கண்டதும் அசுரர்கள் மகிழ்ச்சியுடன் நீர் நிறைந்த மேகங்களைப் போல கூச்சலிட்டனர். சுக்ராச்சாரியாரால் தானவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டதை கண்டதும் கணங்களின் தலைவர்கள் இந்த விஷயத்தை தேவர்களின் தலைவரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். அந்த யுத்த யஜ்ஞம் போர் வடிவில் தியாகம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய சர்ப்ப ஒப்பந்தம் பிரமத தலைவர்களிடம் எழுந்தார். சிலாதரின் மைந்தன், அதாவது நந்தி தேவர், சுக்கிரனின் வேலையை கண்டு கோபம் அடைந்து மகேஸ்வரரை அணுகினார். எல்லா வெற்றிகளுக்கும் காரணமானவரும் தங்கம் போல பிரகாசிப்பவருமான சுக்கிரனை, அதாவது சிவபெருமானை வெற்றி பெறு என்று வாழ்த்திய பிறகு நந்தினி கூறினார், கடவுளே, முன்னணி கணங்களின் போர் முறை தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு கூட மிகவும் கடினம். போரில் இறந்த இந்த எதிரிகளை இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கும் வித்தியையை ஓதுவதன் மூலம் பார்கவன், அதாவது சுக்கிரன், அதை பயனற்றதாக்கி உள்ளார். ஈசனை, துகுண்டா, குஜம்ப, ஜம்ப, விபாக, பாகா மற்றும் பிற சிறந்த முன்னணி அசுரர்கள் யமனின் வசிப்பிடத்திலிருந்து திரும்பி வந்துள்ளனர். அவர்கள் பிரமதர்களை விரட்டி அடிக்கிறார்கள். மகேசரே, கொல்லப்பட்ட பிறகு அந்த சிறந்த தைத்தியர்களை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்தால் நமக்கு எப்போது வெற்றி கிடைக்கும்? முன்னணி கணங்களுக்கு எங்கிருந்து அமைதி கிடைக்கும்? நந்தனால் இவ்வாறு அறிவிக்கப்பட்ட போது பிரமதங்களின் அதிபதியான சிவபெருமான் கணங்களின் அதிபதிகளின் அதிபதியான நந்தனிடம் புன்னகைத்து கொண்டே கூறினார், நந்தனே, விரைவாக சென்று ஒரு கழுகு காடையை பிடிப்பது போல் அசுரர்களின் நடுவிலிருந்து சிறந்த பிராமணரை தூக்கி இங்கு கொண்டு வா. காளை சின்னம் கொண்ட இறைவன் இவ்வாறு கூறியதும் நந்தன் வெகுண்டெழுந்து அழகிய சிங்கம் போன்ற குரலில் சத்தமாக கத்தினான். அவன் எதிரியின் படைக்குள் விரைவாக ஊடுருவி பிருகு குடும்பத்தின் பிரகாசமான விளக்கு இருந்த இடத்தை அடைந்தான். வலிமை மிக்க நந்தினி தைத்தியர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். 8 கால்களை கொண்ட ஒரு அற்புதமான விலங்கு யானையை பிடிக்கும் ஒரு சரபனை போல அனைத்து தைத்தியர்களாலும் பாதுகாக்கப்பட்ட காவ்யாவை, அதாவது சுக்கிரனை, கையில் கயிறுகள், வாள்கள், மரங்கள், பாறைகள் மற்றும் அருகிலிருக்கும் அனைத்துடனும் தூக்கி சென்றார். சிங்கம் போன்ற முழக்கத்துடன் கூச்சலிடும் அசுரர்கள் அந்த வலிமை மிக்க நந்தி முடிகள் கலைந்து ஆபரணங்கள் கீழே விழுந்து ஆடைகள் நழுவி போனதால் அவரை விடுவிப்பது போல் அவரை பின்தொடர்ந்தனர். மேகங்கள் தண்ணீரை பொழிவது போல முன்னணி தானவர்கள் நந்தீஸ்வரர் மீது இடி, திரிசூலங்கள், வாள்கள், கோடரிகள், கடுமையான சக்கரம், கற்கள் போன்ற ஏவுகணைகளை சரமாரியாக அனுப்பினார்கள். பார்கவரை கைப்பற்றிய பிறகு கணங்களின் தலைவன் தனது வாயிலிருந்து வந்த நெருப்பை நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை எரித்தான். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான போர் மிகவும் கடுமையாக நடந்தபோது அவர் எதிரிகளின் படையை துன்புறுத்தி பவாவிற்கு அருகில் வந்தார். இதோ அந்த சுக்கிரன். இறைவனே, இதை கூறி உடனடியாக பகவானிடம் ஒப்படைத்தார். தேவர்களின் இறைவன் சக்கரனை ஒரு தூய பக்தன் அளித்த காணிக்கையை போல ஏற்றுக்கொண்டார். ஆவிகளை பாதுகாப்பவர் எதுவும் கூறவில்லை. கவீந்திரனை, சுக்கிரனை வெறும் பழம் போல அவன் வாயில் வைத்தான். அனைத்து அசுரர்களும் ஹாஹா துக்கத்தை வெளிப்படுத்தும் உரத்த ஒலிகளை எழுப்பினர். கிரிஜாவின் இறைவனால், அதாவது அன்னை பார்வதியின் தலைவனான சிவபெருமானால் சுக்கிரன் விழுங்கப்பட்ட போது தைத்தியர்கள் வெற்றியின் அனைத்து நம்பிக்கைகளையும் இழந்தனர். தும்பிக்கைகள் துண்டிக்கப்பட்ட அல்லது பசுக்கள் மற்றும் கொம்புகள் வெட்டப்பட்ட காளைகள் கொண்ட பிரபுக்கள் யானைகள் போல, உடல்கள் இல்லாத உயிரினங்களின் கூட்டங்களைப் போல, வேத படிப்பு இல்லாத பிராமணர்களைப் போல, முயற்சிகள் இல்லாத சத்வ குணங்களைப் போல, அதிர்ஷ்டம் இல்லாத முயற்சிகளைப் போல, கணவர்கள் இல்லாத கைம்பெண்களைப் போல, இறகுகள் இல்லாத அம்புகளின் தரமாரிகளைப் போல, தகுதிகள் இல்லாத உயிர்களைப் போல, நல்ல குணத்துடன் கவனிக்கப்படாத கற்றலை போல, பாவசக்தி இல்லாமல் அனைத்து மத செயல்களும் அவற்றின் நன்மைகளை இழந்தன. எனவே அந்த சிறந்த பிராமணர் இல்லாமல் தைத்தியர்கள் வெற்றியின் நம்பிக்கையை இழந்தனர். நந்தியினால் எடுத்து செல்லப்பட்ட சுக்கிரன் சிவனால் விழுங்கப்பட்ட போது தைத்தியர்கள் துயரமடைந்தனர்.
போரில் அவர்களின் உற்சாகம் குறைந்து போனது. அவர்கள் மன உறுதியை இழப்பதைக் கண்ட அந்தகன் அவர்களிடம், சுக்கிரனை வலுக்கட்டாயமாக எடுத்துச் சென்ற நந்தியால் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்றான். உடல்களை பாதிக்காமல் நம் அனைவரின் உயிரையும் பறித்து விட்டான். சுக்கிரன் மட்டும் கடத்தப்பட்ட போது நம் மன உறுதி, வீரம், ஞானம், புகழ், வைராக்கியம், ஆண்மை மற்றும் வீரம் அனைத்தும் ஒரே நேரத்தில் பறிக்கப்பட்டன. நம் குடும்பத்தில் இந்த ஒரே சிறந்த பிரதிநிதி நம் இனத்தின் மிகவும் மரியாதைக்குரியவர், ஆசான், பாதுகாவலர் மற்றும் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆபத்தின் போது நம்மால் பாதுகாக்கப்படாதது எங்களுக்கு பொல்லாப்பு. எனவே துணிந்து எதிரிகளுடன் போரிடுங்கள். நந்தியுடன் சேர்ந்து பிரமதர்கள் அனைவரையும் நான் கொல்வேன். இன்று தேவேந்திரன் உள்பட தேவர்களுடன் இந்த உதவியற்றவர்களையும் கொன்று தனிப்பட்ட ஆன்மாவை கர்மங்களின் பிணைப்பிலிருந்து விடுவிக்கும் யோகியைப் போல பார்கவரை விடுவிப்பேன். நமது ஆண்டவரான அந்த யோகி, அதாவது பார்கவர், தனது யோக சக்தியினால் அதாவது சிவபெருமானின் உடலில் இருந்து வெளியே வந்தால் நம்மிடையே எஞ்சி இருப்பவர்களை பாதுகாப்பார். அந்தகரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தானவர்கள் இடிபோல் கூச்சலிட்டு பிரமதர்களை துன்புறுத்தி சாகும் வரை போராட தீர்மானித்தனர். நமக்கு ஆயுள் காலம் விதிக்கப்பட்டது இருந்தால் பிரமதர்கள் நம்மை கொல்ல முடியாது. நமக்கு ஆயுள் காலம் இல்லை என்றால் நம் எஜமானரை விட்டு பிரிந்த பிறகு நாம் போரிலிருந்து வெளியேறுவதால் என்ன பயன்? கௌரவத்தை செல்வமாக கருதும் மக்கள் போரில் எஜமானரை கைவிட்டால் அவர்கள் அந்தாதாமிஸ்ர நரகத்திற்கு செல்வது உறுதி. துறந்தவர்கள் போர்க்களம் அவமானத்தின் இருளால் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறது. அவர்கள் இம்மையிலோ மறுமையிலோ ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது. மறுபிறவியின் அழுக்கை அகற்றும் போர்க்களத்தின் தீர்த்தத்தில் ஒருவர் புனித நீராடுதலை மேற்கொண்டிருந்தால் பணக்கொடைகள், தவங்கள் மற்றும் புனித தீர்த்தங்களில் மூழ்குவதால் என்ன பயன்? இப்படி யோசித்து ஒருவரோடு ஒருவர் பேசி முடிவெடுத்த பிறகு அந்த தனுஜர்கள் போர் முரசுகளை முழங்கி போர்க்களத்தில் பிரமதர்களை அடித்து நொறுக்கினர். அங்கு அவர்கள் அம்புகள், வாள்கள், இடிமுழக்கங்கள், இயந்திரத்தால் ஏவப்பட்ட கற்கள், பூஷுண்டிகள், பிந்தி பாலங்கள், திரிசூலங்கள், ஈட்டிகள், கோடரிகள், கட்வாங்கங்கள், பட்டிஷாக்கள், தடிகள் மற்றும் சுத்தியல்கள் போன்ற பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளால் ஒருவரை ஒருவர் தாக்கி பெரும் அழிவை ஏற்படுத்தினர். பறக்கும் அம்புகளின் சத்தமும் நாணல்களுடன் வரையப்பட்ட வில்லுகளும் பிந்தி பாலர்கள் மற்றும் புசுண்டிகளின் சீரும் சத்தமும் வீரர்களின் போர் முழக்கங்களும் இருந்தன. போர் முரசுகள் முழங்குவதும், கொம்புகளின் முழக்கம், யானைகளின் எக்கால சத்தம் மற்றும் குதிரைகள், வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான முழு இடமும் எதிரொலிகளாலும் அதிர்வுகளாலும் நிரம்பி இருந்தது. கோழைகள் மற்றும் துணிச்சலானவர்கள் இருவரின் விஷயத்திலும் முடிகள் முனைகளில் நின்றன. இருபுறமும் இருந்த படைகள் முற்றிலும் தாகத்தில் மூழ்கின. யானைகள் மற்றும் குதிரைகளின் உரத்த எக்காலங்கள் மற்றும் சீரல்களால் அவர்களின் காதுகள் கிழிந்து பிளந்தன. கொடிகள் மற்றும் கொடி கம்பங்கள் கிழிந்து உடைந்தன. ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்கள் சக்தியற்றன. அவை வாந்தி எடுத்த இரத்தத்தால் பல வண்ணங்களாக தோன்றின. அவற்றின் குதிரைகள் மற்றும் யானைகள் அவர்களிடம் இல்லை. பிரமதர்கள் தனது படை அங்கும் இங்கும் தாக்கப்பட்டு நொறுங்குவதை கண்ட அந்தகன் தானே போர்க்களத்திற்கு வந்து கண்வர்களை விரட்டினான். தேவேந்திரனின் இடியால் தாக்கப்பட்ட மலைகளைப் போலவோ அல்லது காற்றினால் சிதறடிக்கப்பட்ட நீரற்ற மேகங்களைப் போலவோ இடி போன்ற அம்புகளால் தாக்கப்பட்ட போது பிரமதர்கள் இறந்தனர். அருகில் செல்லும் வீரர்களையோ அல்லது தூரத்திலிருந்து வரும் வீரர்களையோ கண்டதும் அந்தகன் அவர்கள் ஒவ்வொருவரையும் உடலின் மேல் முடிகள் போன்ற ஏராளமான அம்புகளால் தாக்கினான். விநாயகர், ஸ்கந்தன், நந்தினி, சோமானந்தி, நைக்கமேயன், சாகன் மற்றும் வலிமை மிக்க விசாகன் போன்ற மூர்க்க கணர்கள் எரிந்த அம்புகள், திரிசூலங்கள் மற்றும் ஈட்டிகளின் இடைவிடாத சரமாரியான தாக்குதல்களால் அந்தகன் குருடாக்கப்பட்டான்.
பிரமதர்கள் மற்றும் அசுரர்களின் படைகளால் ஒரு பெரிய கொந்தளிப்பான சத்தம் எழுந்தது. அந்த பெரும் சப்தத்தால் சம்புவின் வயிற்றில் இருந்த சுக்கிரன் ஏதோ ஒரு துளை வழியாக தப்பிக்க முயற்சிக்கும் காற்றை போல வெளியேற வழியை தேடினான். அவன் ருத்ரனின் உடலில் அலைந்தான். 7 உலகங்களையும் அவற்றின் பாதுகாவலர்களையும் கண்டான். அவர் பிராமணர், நாராயணர், தேவேந்திரன், ஆதித்யர்கள் மற்றும் தேவ தேவியர்களின் மர்ம உலகங்களை கண்டார். பிரமதர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போரை அவர் கண்டார். இவ்வாறு அவர் பாபாவான சிவபெருமானின் வயிற்றில் 100 ஆண்டுகள் சுற்றி திரிந்தார். ஒரு தூய மனிதனில் எந்த பலவீனத்தையும் காண இயலாத ஒரு முரடனை போல அவரால் தப்பிக்க எந்த துளையையும் காண இயலவில்லை. சம்புவிடமிருந்து பெற்ற யோக சக்தியினால் பார்கவ முனிவர் வீரியமான விந்து வடிவத்தில் சிவபெருமானின் உடலில் இருந்து வெளியேறினார். அவர் இறைவனை வணங்கிய போது அவர் சிவபெருமானிடம் அவரிடம் இவ்வாறு உரைத்தார்: சுக்கிரனை போல விந்து வெளியேறியதால் பிருகு முனிவரின் குடும்பத்தின் வாரிசான நீ, இந்த செயலால் நீ சுக்கிரன், நீ என் மகன், நீ போகலாம். சுக்கிரன் தனது உடலில் இருந்து வெளியே வந்தபோது பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். என் வயிற்றில் உலாவிக் கொண்டிருந்த போது பிராமணர் இறக்கவில்லை என்பது எனக்கு நல்லது. பகவானால் இவ்வாறு அழைக்கப்பட்ட போது சூரியனை போல பிரகாசத்துடன் சுக்கிரன் தானவர்களிடம் படைக்குள் நுழைந்தார். மேக கூட்டத்திற்குள் நுழையும் சந்திரனை போல சந்திரன் உதயமாகும் போது பெரும் கடல் அலைகளுடன் மகிழ்ச்சியுடன் எழுவது போல தானவ படையின் பரந்த கடல் சுக்கிரனின் தோற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தது. இவ்வாறு பிருகு முனிவரின் குடும்பத்தில் மகிழ்ச்சியாளர் சுக்கிரன் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். அதே நேரத்தில் அந்தகனுக்கும் அந்தகனை கொன்றவனுக்கும் இடையேயான பெரும் போர் நடந்து கொண்டிருந்தது. காவ்யா என்றழைக்கப்படும் சுக்ராச்சாரியார் சம்புவின் அருளால் வித்யையை, அதாவது மகா மிருத்யுஞ் சஞ்சீவனை எவ்வாறு பெற்றார்? நல்ல புனித சடங்குகளை செய்யும் பிராமணரை அதை கேளுங்கள். கணங்கள் கூறின. முன்பு பிருகுமுனிவரின் குடும்பத்தை சேர்ந்த இந்த வாரிசு கருமுட்டை வியர்வையில் பிறந்த விதைகளிலிருந்து முளைக்கும் மற்றும் விவிபாரஸ் ஆகிய 4 வகையான உயிரினங்களுக்கு முக்தி அளிக்கும் வாரணாசி நகரத்திற்கு சென்றார். அவர் ஸ்ரீ சம்புவின் லிங்கத்தை நிறுவி அதன் முன் ஒரு கிணறு தோண்டினார். பகவான் விஸ்வேஸ்வரரை தியானித்து நீண்ட காலம் தவம் செய்தார். ராஜசம்பகா, துந்துரா, கரவீர, குஷேஷய, மாலதி, கர்ணிகார, கடம்ப, பகுல, உத்பலா, மல்லிகா, சதபத்ரி, சிந்துவார, அருக, அருக என பல வகையான மலர்களால் இறைவனுக்கு பொழிந்தன. புன்னாக, நாகசேகர, சிறிய மாதவி மலர்கள், பாதாளம், சம்பகம், பில்வ, நவமல்லி, விசிகிலா, குந்த, முசுகுந்தகம், மந்தாரம், பில்வ இலைகள், துரோண, மருபக, பக, கிருந்தி பகரணா, சப்ரோ, தாமனகா, சுரபூதஸ்தா, சப்ரோதா, துளசி, தேவகாந்தாரி, பிருதபத்ரி, குசா தளிர்கள், நந்தியாவர்த்தன், அகஸ்தியர், சலன், தேவதாரு, காஞ்சனார, குரபகன், துர்வாங்குரன், குரந்தக மலர்கள். இந்த மலர்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாகவும் மற்ற இலைகளுடனும் 100 இலைகளுடனும் அவர் வணங்கினார். ஆயிரக்கணக்கான இலைகளை கொண்டு சங்கரர் வணங்கினார். பஞ்சாமிர்தத்தை, துரோணரை அளவிடும் பல வகையான நறுமணம் கொண்ட குளியல் பொருட்களால் 1,00,000 முறை தீவிரமாக நீராட்டினார். சந்தன குழம்பு மற்றும் யக்ஷ கர்தமத்தால் இறைவனை 1000 முறை பூசினார். தேவர்களின் இறைவனுக்கு மனம் கொண்ட நறுமண பொருள்களை பூசினார். அவர் பாடல்களையும் நடனங்களையும் செலுத்தினார். ஸ்ருதியிலிருந்து பல பிரார்த்தனைகள், 1000 நாமங்கள் மற்றும் பிற பிரார்த்தனைகள் மற்றும் பாடல்களால் அவர் சங்கரரை புகழ்ந்தார். இவ்வாறு சுக்கிரன் 5000 ஆண்டுகள் தவம் செய்தார். வரங்களை வழங்க சிறிதும் விருப்பமில்லாத இறைவனை காணாத போது அவர் மற்ற பயங்கரமான மற்றும் தாங்க இயலாத விரதங்களை ஏற்றுக்கொண்டார். கவி சுக்கிரன் ஆழ்ந்த தியானம் மற்றும் உறிஞ்சுதல் என்ற நீர் மூலம் நிலையற்ற தன்மையின் வடிவத்தில் இருந்த மனதின் பெரும் அழுக்கை சுத்தம் செய்தார்.
அவர் பல முறை மனதையும் புலன்களையும் சுத்தப்படுத்தினார். அந்த மன ரத்தினத்தை அழுக்கிலிருந்து விடுவித்த பிறகு அதை பினாக அவ்வாறு வைத்த இறைவனுக்கு சிவபெருமானுக்கு கொடுத்தார். பின்னர் அவர் 1000 ஆண்டுகள் அரிசி உமியின் புகையை சுவாசித்தார். பின்னர் இறைவன் உன்னத ஆன்மா கொண்ட பார்கவனிடம் மகிழ்ச்சி அடைந்தார். 1000 சூரியன்களை விட பிரகாசமான பிரகாசத்துடன் அவர் லிங்கத்திலிருந்து வெளியே வந்தார். தாக்ஷாயினியின் கணவரான புருபாக்ஷன் அவரிடம் நேரடியாக உரையாடினார். பார்கவரே, துறவரத்தின் களஞ்சியமே, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வரத்தை தேர்ந்தெடுங்கள். சம்புவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தாமரை கண்களை கொண்ட பிராமணர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவரது உடல் முழுவதும் முடிகள் நின்றன. மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் விழிகளுடன் அவர் 8 வடிவ இறைவனை புகழ்ந்தார். தனது இணைந்த உள்ளங்கைகளை தலையின் மேல் வைத்து கொண்டு அவர் உச்சரித்தார், வெற்றி பெறு, வெற்றி பெறு. பார்கவர் கூறினார், சுக்கிரனால் பிரார்த்தனை செய்யப்பட்ட பிரார்த்தனை சூரிய கடவுளாகிய சிவபெருமானை போற்றுதல். இந்த அற்புதமான பிரகாசங்களுடன் நீங்கள் முழு இருளையும் தாக்கி இரவை துரத்துபவர்களின் ஆசைகளை மறைக்கிறீர்கள். பகலின் ரத்தினமே, 3 உலகங்களின் நலனுக்காக நீங்கள் ஆகாயத்தில் பிரகாசிக்கிறீர்கள். பிரபஞ்சத்தின் பகவானே, தமக்கு வணக்கம். சிவன் சந்திர கடவுள் போற்றப்படுகிறார். இந்த உலகில் ஒவ்வொரு கணமும் அலை அலையான கரையை தாண்டி உங்கள் பெரும் பிரகாசத்துடன் இரவில் பூக்கும் அல்லிகள் மற்றும் கடல்களின் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறீர்கள். நீங்கள் முழு இருளையும் விரட்டியுள்ளீர்கள். மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். குளிர்ந்த கதிர்களை கொண்ட சந்திரனே, அமிர்த வெள்ளத்தால் நிரப்பப்பட்டவனே, தமக்கு வணக்கம். சிவன் காற்று கடவுளே, பிடிவாதமானவற்றை உடைப்பவரே, அனைத்து உயிரினங்களையும் செழிக்கச் செய்யும் காற்றே, பாம்புகளின் குலத்தை மகிழ்விப்பவரே, எங்கும் நிறைந்தவரே, தமக்கு வணக்கம். புனித பாதையில் தாங்கள் எப்போதும் சுற்றி திரிகிறீர்கள், அல்லது வேத பாதையில் தாங்கள் அழகானவர், தாங்கள் கவனிக்கப்படுவதற்கு தகுதியானவர். பிரபஞ்சத்தின் உயிர்ப்பிப்பாளரே, தாங்கள் இல்லாமல் யார் வாழ முடியும்? அக்னி கடவுளாகிய சிவபெருமானே, அழியாதவரே, பாவகனே, நெருப்பு, பிரபஞ்சத்தின் உள்ளுணர்வுள்ள ஆன்மாவே, பிரபஞ்சத்தின் ஒரே புனிதப்படுத்துபவரே, தம்முடைய புனிதப்படுத்தும் ஒரே சக்தி இல்லாமல் தெய்வீக உடல் மற்றும் விலங்கு செயல்பாடுகளை கொண்ட பிரபஞ்சம் வாழவும் செயல்படவும் இல்லை. எனவே ஒவ்வொரு அடியிலும் அமைதியை அளிக்கும் தமக்கு வணக்கம். நீராகிய சிவபெருமானே, நீர் வடிவில் உள்ள பெரிய பகவானே, பிரபஞ்சத்தின் புனிதப்படுத்துபவரே, பல்வேறு சிறந்த நடத்தையின் தலைவரே, தாம் இந்த பன்முகத்தன்மை கொண்ட உலக தூய்மையாகவும் அசுத்தங்களிலிருந்து விடுபடவும் உறிஞ்சுதல் மற்றும் முழுங்குதல் மூலம் ஆக்குவதால் பிரபஞ்சத்தின் பகவானே, நான் தங்களை வணங்குகிறேன். ஆகாயமாகிய சிவபெருமானே, ஆகாயத்தின் வடிவிலான இறைவனே, இந்த பிரபஞ்சம் முழுமையானதாகவும் வளர்ச்சி அடைந்ததாகவும் மாறுகிறது. ஏனெனில் நீங்கள் அதற்கு வெளிப்புறமாகவும் உள்நாட்டிலும் இடத்தை வழங்குகிறீர்கள். கருணை உள்ளவரே, அது உமது அருளால் சுவாசிக்கிறது. அது உமது சொந்த இயல்பால் சுருங்கி உன்னில் இணைகிறது. எனவே நான் தங்களை வணங்குகிறேன். பூமியாகிய சிவபெருமானே, பூமியின் வடிவிலான இறைவனே, பிரபஞ்சத்தின் இறைவனே, இருளை அகற்றுபவரே, உன்னை தவிர வேறு யார் பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துவார்கள்? இறைவனே, மிக பெரியவனே, மிக பெரியவனை விட பெரியவனே, இமய மலையின் மகளாலும் அரவங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட இறைவனே, மனதை கட்டுப்படுத்துபவர்களில் தம்மை தவிர வேறு யாரும் புகழப்பட தகுதியானவர் இல்லை. எனவே நான் தங்களை வணங்குகிறேன். பரம ஆத்மாவாகிய சிவபெருமானே, ஆத்மாவின் வடிவிலான ஹரா, அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த பிரபஞ்சம் தமது வடிவங்களின் இந்த தொடரால் வியாபித்துள்ளது. இறைவனே, 8 தெய்வீக வடிவங்களை கொண்ட இறைவனே, உள் ஆன்மாவை வசிப்பிடமாக கொண்ட உள்ளார்ந்த ஜீவனே, எல்லா வடிவங்களிலும் இருக்கும் இறைவனே, நான் எப்போதும் தம்மை வணங்குகிறேன்.
தேவி உமாவிற்கு பிரியமான இறைவனே, பவரே, அனைத்து மரியாதைக்குரியவர்களிலும் மிகவும் மதிக்கத்தக்கவரே, பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கும் வடிவங்களை கொண்டவரே, வணங்குபவர்களுக்கு அணுகக்கூடியவரே, பகவா என்று அழைக்கப்படுபவரே, அனைத்து பொருள்களிலும் உண்மையானவரே, எனவே நான் உங்களை வணங்குகிறேன். 8 வடிவங்களின் எண்மத்தால் தனது அன்பான பகவான் பார்கவரை புகழ்ந்த பிறகு பார்கவர் மீண்டும் மீண்டும் தலையை தரையில் வைத்து வணங்கினார். மிகவும் புத்திசாலித்தனமான பார்கவரால் இவ்வாறு புகழ்ந்து பேசப்பட்ட போது மகா பகவான் அவரை தனது கைகளால் தரையிலிருந்து தூக்கினார். வணங்கிய பிராமணரை பிடித்து கொண்டு இறைவன் கூறினார், சந்திர ஒளி போன்ற பற்களின் மூலம் கால்களை ஒளிரச் செய்தார். இதுவரை இந்த அதிகப்படியான கடுமையான தவத்தின் காரணமாக நான் உங்களை என் 2 மகன்களுடன் சமமாக கருதுகிறேன். வேறு யாராலும் செய்யப்பட்டாலும் லிங்கத்தை நிறுவும் புண்ணிய செயல், அதன் சாந்தம், தூய்மையான மற்றும் நிலையான மனம் என்ற ரத்தினத்தை அர்ப்பணித்தல் மற்றும் அபிமுக்தத்தின் பெரிய புனித தலத்தில் புனித செயல்பாடு. இந்த உடலுடன் நீங்கள் என் வயிற்றின் குழிக்குள் நுழைகிறீர்கள். எனது தலைமுறையின் உறுப்பு வழியாக வெளியே வரும்போது நீங்கள் என் மகன் என்ற நிலையை பெறுகிறீர்கள். என் உதவியாளர்களால் கூட பெற இயலாத மற்றொரு வரத்தை நான் தங்களுக்கு வழங்குவேன். எனக்கு மிருத சஞ்சீவினி என்ற தூய வித்யை உள்ளது. அதை நான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடமிருந்தும் பிரம்மதேவரிடமிருந்தும் மறைத்து வைத்திருக்கிறேன். இது எனது தவத்தின் சக்தியால் என்னால் பரிணமிக்கப்பட்டது. மிகவும் தூய்மையானவரே, இது ஒரு மந்திரத்தின் வடிவத்தில் உள்ளது. அதை நான் இன்று உங்களுக்கு கூறுவேன். தூய தவத்தின் களஞ்சியமே, நீங்கள் அந்த வித்தியைக்கு தகுதியானவர். வித்தியின் குருக்களில் மிகவும் சிறந்தவரே, நீங்கள் இந்த வித்தியை, அதாவது மந்திரத்தை எந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்காகவும் ஓதினால் அவர் நிச்சயமாக உயிர் பெறுவார். உங்கள் பிரகாசம் சூரியன், நெருப்பு மற்றும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை மிஞ்சும். அது திகைப்பூட்டும். கோள்களில் முதன்மையானவராக இருங்கள். ஆண்கள் அல்லது பெண்கள் உங்களை நோக்கி எந்த பயணத்தையும் மேற்கொண்டால் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் உங்கள் பார்வையால் அழிந்துவிடும். சிறந்த புனித சடங்குகள், திருமணம் மற்றும் பிற சடங்குகளில் உன்னதமானவரே, உங்கள் எழுச்சிக்கு பிறகு நடைபெறும் அனைத்து புனித செயல்களும் ஆண்களுக்கு பலனளிக்கும். அனைத்து அசுபமான சந்திர தினங்களும் உங்கள் சங்கத்தால் மங்களகரமானதாக மாறும். உங்கள் பக்தர்களுக்கு ஏராளமான விந்துக்கள் கிடைக்கும். எனவே ஏராளமான சந்ததியினர் பிறப்பார்கள். சுக்ரேஷா என்ற பெயரில் உங்களால் நிறுவப்பட்ட லிங்கத்தை மக்கள் வழிபட்டால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். 1 வருடம் முழுவதும் வெள்ளிக்கிழமை தோறும் நக்த விரதத்தை, இரவில் மட்டும் உணவு உட்கொள்வது கடைபிடிப்பவர்களும், வெள்ளிக்கிழமை சுக்கிர கூபத்தில் பான சடங்குகளை செய்து சுக்ரேஷனை வழிபடுபவர்களும் பெரும் பலனை கேளுங்கள். அந்த மனிதர்களுக்கு ஒருபோதும் விந்து இருக்காது. அவர்களுக்கு மகன்களும் ஏராளமான விந்துவும் பிறக்கும். அவர்களுக்கு ஆண்மை மற்றும் தாம்பத்திய பேரின்பம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த வரங்களை வழங்கிய பிறகு இறைவன் லிங்கத்தில் மறைந்து விட்டார். கணங்கள் கூறின, எதிரிகளை எரிப்பவரே, சுக்ரேசர் விஸ்வேஸ்வரருக்கு தெற்கே இருக்கிறார். சுக்ரேசர் பக்தர்களாக இருப்பவர் சுக்ரேசர் உலகில் வாழ்கிறார்கள். அதனை பார்வையிடுவதன் மூலம் மட்டுமே சுக்ரேசர் உலகில் ஒருவர் மதிக்கப்படுகிறார். இவ்வாறு மிகவும் புத்திசாலியே சுக்ரேசர் உலகத்தின் நிலைமை விவரிக்கப்பட்டுள்ளது. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், சிறந்த புனித சடங்குகளின் அன்பான துணைவியே, சுக்ரேசர் லோகனின் இந்த கதையை கேட்டதால் பிராமணர் அங்காரகரின் செவ்வாய் உலகத்தை கண்டார். 16ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.